வணக்கங்க. எங்க வீட்டு மாடி தோட்டத்துல இருக்கிற ரோஜா செடியில பூத்த பூக்களுங்க. இந்த அளவுக்கு பூக்கள் பெருசா பூக்கறக்கும், செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கறக்கும், நான் எப்படி செடிகள பராமரிக்கிறேன், அதுக்கு என்னென்ன உரங்கள் குடுக்குறேன், எப்படி குடுக்குறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவுல பார்க்கலாங்க. இந்த ரோஜா செடி வந்து மஞ்சள் ரோஜாங்க. மஞ்சள் ரோஜா செடி நான் நர்சரியில வாங்கி தாங்க நடவு செஞ்சேன். இப்போது பூக்கள் நல்லா நிறைய பூக்கள் குடுக்குதுங்க. இந்த மழைக்காலம் வந்ததுலேருந்தே செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது. பூக்களும் நல்லா பெருசு பெருசா பூக்குதுங்க. இந்த அளவுக்கு பூ பூக்கறக்கு நான் இந்த செடியை வந்து இந்த 10 லிட்டர் பிளாஸ்டிக் பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கிறேன். ரோஜா செடிகளுக்கு பெரிய க்ரோ பேக் வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம், உரங்கள் கொடுத்து நல்லா பார்த்துக்கிறோங்கிறதாங்க முக்கியம். நம்ம சின்ன க்ரோ பேக்கில் வச்சாலும் நல்லா பராமரித்தோம்னா பூக்கள் இந்த அளவுக்கு பெருசாகவும் நல்லா செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க. இதில் மொட்டுக்களும் இப்போது 2 மொட்டுக்களும் விட்டு இருக்குதுங்க. இப்போது ரோஜா செடி வாங்கிட்டு வந்து நம்ம நடவு செய்யலாம் அப்படின்னா இப்போ கரெக்டாக இருக்குங்க. இது மழை காலங்கிறதுனால இப்போ நடவு செஞ்சால் எல்லா செடிகளுமே நல்லா துளிர் விட்டு வந்துருங்க. இதுவும் ஒரு பன்னீர் ரோஜா செடி தாங்க. அடுக்கு பன்னீர் ரோஜா இந்த கலரில் தாங்க நிறையா பூக்கள் பூத்துது. இப்போ நான் இந்த பூவை பறிச்சுட்டேன். இப்போ மறுபடியும் நிறையா மொட்டுக்கள் விட்டுருக்குதுங்க. ரோஜா செடிக்கு மண்கலவை வந்து நம்ம மற்ற காய்கறி செடிகளுக்கு போடுற அதே மண்கலவை தாங்க. அது கூட கொஞ்சம் மணலோ அல்லது எம்சாண்டோ கலந்துக்கணுங்க. இப்போல்லாம் வந்து மணல் கிடைக்கிறதில்ல, அதனால நம்ம எம்சாண்டே கொஞ்சம் கலந்துக்கலாங்க. அந்த மாதிரி எம்சாண்டு கலந்துக்கிட்டோம்னா நல்லா காற்றோட்ட தன்மையோட ரோஜா செடியோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க. இப்போ வந்து இந்த மஞ்சள் ரோஜா செடி நல்லா பெருசாகிடுச்சுங்க. இந்த தண்டுகளெல்லாம் வந்து நல்லா தடிமனாக இருக்குதுங்க. இந்த அளவுக்கு தடிமனாக இருக்கும்போது நம்ம பதியம் போடணும்னு நினச்சோம்னா இதை கட் பண்ணி பதியம் போடலாங்க தாராளமாக. நான் இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தாங்க இதை கட் பண்ணி பதியம் போட போகிறேன். அந்த வீடியோவை நான் மறுபடியும் போடுறேங்க. ரோஜா செடியை கட்டிங்ஸ் மூலமாகவே ஈஸியாக வளர்க்கலாங்க. இல்லைன்னா நம்ம நர்சரியில் கூட வாங்கி வச்சுக்கலாங்க. இந்த ரோஜா செடி நான் நர்சரியில் வாங்கி வச்சது தாங்க. இதே மாதிரி பூக்களை கட் பண்ணும்போது நம்ம வெறும் பூக்களை மட்டும் கட் பண்ணி எடுக்கக்கூடாதுங்க. ஒரு அரை அடி கீழே இறக்கி தான் நம்ம ரோஜா பூவை கட் பண்ணணுங்க. அந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் சைடுல எல்லாம் கிளைகள் விட்டு ரோஜா செடி நல்லா அடர்த்தியாக வருங்க. நம்ம பூக்களை மட்டும் கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா செடி வளர்த்தியாக தான் போகுமே ஒழிய நம்மளுக்கு அடர்த்தியாக வராதுங்க. அதனால் பூக்கள் கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா பூக்களையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த செடிக்கு நம்ம எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கறதுன்னு பார்க்கலாங்க. எல்லா செடிகளுக்குமே கொடுக்குற மாதிரி காய்கறி கழிவு உரம், அரிசி பருப்பு கழுவுற தண்ணி இதெல்லாம் கொடுத்தாலும் இந்த பூச்செடிங்களுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலாக நம்ம உரம் கொடுத்தோம்னா இந்த பூக்கள் வந்து நல்லா பெருசு பெருசாகவும் நிறையா பூக்களும் எடுக்குங்க. அதுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா முட்டை ஓடு தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முட்டையோட நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை நாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ரோஜா செடிகளுக்கு இந்த மாதிரி முட்டை ஓடும் டீ தூளும் எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க. இது வந்து டீ தூள் வந்து நம்ம டீ வச்சுட்டு அந்த டீ தூளவே நல்லா கழுவி காய வச்சுக்கலாங்க. இல்லைன்னா நம்ம நல்லா கம்மி விலையில் விற்கிற டீ தூளவே வாங்கி நேரடியாக கூட கலந்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கிட்டு நம்ம க்ரோ பேக்கில் நல்லா மண்ணை கிளறி விட்டுக்கலாங்க. வேரை சுற்றியும் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு ஒவ்வொரு க்ரோ பேக்குக்கும் 2 ஸ்பூன் கொடுக்கலாங்க. இந்த உரங்களும் வந்து நம்மளுக்கு இந்த முட்டையோடும் டீ தூள் வந்து கிடைக்கிறப்ப நம்ம கொடுக்கலாங்க. அது இல்லாமல் நம்ம வாரம் ஒரு முறை காய்கறி கழிவு ஒரு கைப்பிடி கொடுத்துக்கலாங்க. அது கூட அரிசி கழுவுற தண்ணி ஊற்றலாங்க. நான் வந்து சாப்பாடு கஞ்சி வடித்து செய்கிறதுனால சாப்பாடு வடித்த கஞ்சியையும் ஒரு 3 நாள் புளிக்க வச்சு அந்த தண்ணியையும் கொடுப்பேங்க. அப்படியெல்லாம் நான் கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி செடிகள் இந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்குதுங்க. இதில் ஒரு 2 ஸ்பூனை போட்டுட்டு நம்ம மண்ணை மீண்டும் நல்லா மூடி விட்டுட்டு அது மேலே மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா க்ரோ பேக்குக்குமே இப்படி 2 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி தாங்க நான் ரோஜா செடியை பராமரிச்சிட்ருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.